அதானே பார்த்தேன். என்னடா எங்கேயோ தப்பா இருக்கே, இந்த ராகவ திருந்திட்டானோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீயும் நானும் புருஷன் இருந்தும் இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்கணும் போல. ஆனாலும் இந்த ராகுவுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? கட்னப உன்ன நடுத்தெருவுல விட்டுட்டு அந்த வருஷனைய கூட்டிட்டு போறான் பாத்தியா? இதுதான் நமக்கு இருக்கிற மரியாதை. அக்கா, இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே நானும் பாக்குறேன். நீ கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன். எனக்கும் திமிரா பேச தெரியும். ஆனா அது என் குணம் இல்ல. நான் அடங்கி போறது என்னோட பலவீனமும் இல்ல. இந்த ஊருக்கு நான் கொடுக்கிற மரியாதை. நீ எல்லாம் மரியாதை பத்தி பேசுறத நான் கேட்கணும்னு இருக்கு பாரு. மரியாதைய பத்தி யார் வேணாலும் பேசலாம், தப்பே இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நடந்ததை எல்லாமே மறந்துட்டு கோவில் விசேஷத்துல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க இப்ப இருந்துட்டு நாளைக்கு போயிடுவோம். இது உங்க ஊரு, உங்க கோவில். இதுல நடக்கிற விசேஷத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணுங்க. இல்ல நான் கலந்துக்க மாட்டேன், உனக்கு பிரச்சனை கொடுப்பேன்னு உன் தம்பி மாதிரி ஏதாவது தப்பு கணக்கு போட்டுட்டு என் பக்கத்துல வந்துடாத. அப்புறம் உன் தம்பிக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும். பாத்துக்கோ. நான் வரேன். ராகவ், எனக்கு ஒண்ணு வேணும், வாங்கி தருவீங்களா? ஏய், எனக்கு இதுதான் வேணும், நீ வாங்கி கொடு ராகம்னு கேளு வர்ஷினி. ஓகே சரி. அப்போ எனக்கு கை நிறைய கண்ணாடி வளையல் போடணும். வாங்கி தரேன், வா. வாங்கம்மா வாங்க. வர்ஷினி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. சரி. எல்லாம் புது டிசைன் தான், எது வேணுமோ நீங்களே பாருங்க. இது நல்லா இருக்கா? இது மேடம், இதுவும் பாருங்க. இது லேட்டஸ்ட் டிசைன் மேடம். இது உனக்கு மேட்சிங்கா இல்ல. ஓகே, ஆனா இது வேண்டாம். சரி கொடுங்க மேடம். இந்தாங்க, இதை பாருங்க. இது நல்லா இருக்கு. மேட்சிங்கா இருக்கு. எவ்வளவு அது? 100 ரூபா சார். தம்பி, இதை பிடிங்க, பார்த்து போடுங்க. கரெக்டா போட்டீங்கன்னா பொருள் உங்களுக்கு, இல்லன்னா கம்பெனிக்கு. 4வது சான்ஸ் தம்பி, சரியா பொருளை பார்த்து போடுங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். சரியா பொருளை பார்த்து போடுங்க, போட்டா பொருள் உங்களுக்கு. பார்த்து போடுங்க, பார்த்து போடுங்க, பார்த்து. 50 ரூபா கொடுங்க தம்பி. 50 ரூபா கம்பெனிக்கு, நீங்க போங்க. உனக்கு எனக்கு வாங்கி தரணும் தானே ஆசை? அப்போ அங்க இருக்கு பாரு, அங்க போலாமா? அங்கேயா? போலாமே, வா. சூப்பர் இசை, நிறைய பொம்மை இருக்கு பாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. இசை, ஆனா இந்த கடையில கொஞ்சம் பொம்மைங்க தானே இருக்கு. வீர விஷால், விஷால் அங்க பாரு, அந்த ராமர் சீதை சிலை, அதான் எனக்கு வேணும். அதுவா? அந்த ராமர் சிலையா? அவ்வளவுதானா? அண்ணா, அந்த ராமர் சீதை பொம்மை இருக்குல்ல, அதை எடுத்து கொடுங்க. ஐயோ அண்ணா, 10 ரூபா கூட தரேன், அதை எடுத்து கொடுங்க. இரு, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. தம்பி, அது விலைக்கு விற்கிற பொருள் கிடையாது. நீங்க எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் மேல இந்த ரிங்க போடணும். ஒரு ஆளுக்கு 5 சான்ஸ், 50 ரூபா தான். அதெல்லாம் சரி, நீ கேட்ட மாதிரி இந்த வளையத்தை நான் போட்டு அந்த ராமர் சிலையை நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். சொல்லுவல்ல? சொல்லு. அது முதல்ல நீ ரிங்க போடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ, சோ அப்படி சொல்ல வரியா? இப்ப பாரு. நீ போட்டுருவல்ல? திருண்டு வளையத்தை கொடுத்துருக்காங்க, கரெக்டா அதுல எரியணும்ல. இப்ப பாரு.
முதல் சான்ஸ் போச்சா? விஷால், ராமர் சிலை எங்க இருக்கு? நீ எங்க போடுற? அதை விட அது நல்லா இருந்துச்சா அதான். சரி இப்போ பாரு செகண்ட் சான்ஸ். தம்பி இந்தாங்க ரெண்டாவது சான்ஸ். இந்த கரெக்ட்டா இதையும் போடு. விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஹலோ, 3. பேசாம இருங்க. சரி தம்பி, சரி தம்பி. இப்போ கரெக்டா விழணுமே. விஷால், போடு சீக்கிரம். தோ எறிறேன். இப்போ பாரு. கடவுளே. பார்த்து ஓடுங்க. நான் ஒன்னும் எனக்காக கேட்கலையே. நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஏய் இசை. இசை, இசை, இங்க என்னம்மா பண்ற? இல்ல, இந்த ராட்டினத்தை பார்த்ததும் சின்ன வயசுல என் அம்மா அப்பா கூட நான் திருவிழாக்கு வந்த ஞாபகம் வந்துருச்சு. அதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இசை, உனக்கு ராட்டினம் ஏறணும்னு ஆசையா இருக்கா? இசை, உனக்கு ஆசையா இருக்கு தானே? ஆசை இருக்குதா அத்தை? ஆனா ராட்டினம் சுத்துற வயசா எனக்கு? நம்ம ஆசைக்கு வயசு இருக்காமா? இசை பாத்து. அது புடிச்சிட்டு உட்காருமா. பாத்து பாத்து. ஐயோ மெதுவா. ஆண்டி எங்களையும் ஏத்துக்கிறீங்களா? அப்படியா? சரி போய் உட்காருங்க. உட்காருங்க அங்க உட்காரலாம். உட்காருங்க. பாத்து உட்காரணும் என்ன? வா. பாத்து ஜாக்கிரதை.